இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நூடுல்ஸ் பேல்பூரி. ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் நூடுல்ஸ், ஆனியன், டொமேட்டோ, எள்ளு, வேர்க்கடலை, சாட் மசாலா, டொமேட்டோ சாஸ், பச்சை மிளகா, லெமன், கொத்தமல்லி, எண்ணெய். இப்போ எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து பேல்பூரி வந்து வெளியில் சாப்பிட்றோம், அது வேறு மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம வந்து நூடுல்ஸ் வச்சு பேல்பூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் இதில் வந்து பேனில் வந்து கொஞ்சமாக இந்த ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். ஸோ இது ஹீட் ஆன உடனே இந்த நூடுல்ஸ் வந்து இதிலையே போட்டுடலாம். இது கொஞ்சம் ட்ரையாக இருக்கணுன்றதுனால தான் ரொம்ப எண்ணெய் சேர்க்குறதில்ல, கொஞ்சமாக தான் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி அதை நல்லா கொஞ்சம் எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகிற மாதிரி எண்ணெய் இருந்தால் போதும். ஸோ முதல்ல இதை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இது கொஞ்சம் இந்த மாதிரி லைட் ப்ரௌன் கலர் ஆகணும். ஸோ நூடுல்ஸ்ன்றது வந்து நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். கடையில் கிடைக்கிற மேகி நூடுல்ஸ், ஹக்கா நூடுல்ஸ் எது வேணாலும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நல்லா இப்படி மேஷ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பொடி பொடி ஆகிடும். ஸோ இந்த ஹாலிடேஸில் வந்து சம்மர் ஹாலிடேஸ் வருது இல்லையா, இப்போது எல்லாருக்குமே சம்மர் ஹாலிடேஸு. ஸோ பசங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக ஸ்நாக்ஸ் என்ன பண்ணி கொடுக்குறதுன்னு நம்ம யோசிக்கும் போது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இது சிம்மர் பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்கள், லைட்டு ப்ரௌன் ஆயின் இருக்குது. ஸோ இதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட் ப்ரௌன், அவ்வளோதாங்க. ஸோ இப்போ நம்ம எடுத்துடணும். ஸோ எண்ணெய் இதில் போட வேண்டாம், எண்ணெய் இல்லாமல் எடுங்க. இப்போ வந்து பச்சை வேர்க்கடலை நம்ம வந்து இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கோம், அது கொஞ்சமாக இப்படி இதை பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் அதை ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் போட்டுடலாம். ஸோ இதோட கொஞ்சம் வெங்காயம் வந்து வேக வைக்கக்கூடாது, அப்படியே பச்சையாக தான் இதில் போடணும். ஸோ எவ்வளோ தேவையோ அவ்வளோ வெங்காயம் போட்டுக்கலாம், பொடிசாக நறுக்கிட்டு. அதே மாதிரி தக்காளி, இதுவும் பச்சையாக போடணும். அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா இந்த பச்சை மிளகா வந்து ஜஸ்ட் ஒரு காரத்துக்காக தான் போடணும், அதனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம் இதில். இதோட இந்த மேகியில் வந்து மசாலா ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த மேகி மசாலா கொஞ்சமாக போட்டுக்கலாம் இதில் டேஸ்ட்டுக்காக. இதில் வந்து கொஞ்சம் சாட் மசாலா, அப்புறம் எள்ளு வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் நம்ம. இந்த ஃப்ரை பண்ண எள்ளு வந்து நீங்கள் எல்லா சாலடுக்கும் சேர்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த சாலடுக்கு நம்ம வந்து சேர்க்குறோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இதில். இப்போ நூடுல்ஸ் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள், தீயலை கோல்டன் ப்ரௌனாக இருக்குது. அவ்வளோதான். இதோட வந்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி, அவ்வளோதாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான சாலட்ஸ் டெய்லி பண்ணி கொடுத்தீங்கன்னா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நீங்கள் வெஜிடபிள்ஸ் கூட துருவி போட்டுக்கலாம். இதில் வந்து கேரட்டு, குக்கும்பரு, அந்த மாதிரி நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு தேவையோ அது கூட நீங்கள் வந்து இதில் போட்டுக்கலாம். ஸோ இதில் உப்பு வந்து சரியாக இருக்கா பார்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் நம்ம. இப்போ இதில் நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இது மேலே சாஸ் வந்து நம்ம வந்து டொமேட்டோ சாஸ் வந்துட்டு பசங்களுக்கு கொடுக்கும்போது டொமேட்டோ சாஸ் வந்து
இந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டு கொடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான நூடுல்ஸ் பேல்பூரி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான நூடுல்ஸ் பேல்பூரி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.